அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு தெரியுமா? எந்த கம்பெனி? இந்த மெல்லிசை பாட்டு போட்டு வச்சு ஜெயிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. தெரியாது. அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி. போய வெயில்ல நீ வேற. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ நாய் விரட்டு, காப்பாத்துங்க. ஐயோ சார் யாரு? ஒரு புதுசு. நான் ஒரு புதுசு தான். சார் பேர் என்ன? சார் ரவிகாந்த். சார் பேர் என்ன? முத்து வீரப்பன். என்னது டவுனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பான்னு ஸ்டைலா வைக்கணும் சார். முன்னாடி கட்டு பின்னாடி கட்டு நடுவுல இருக்கிறது மட்டும் வைங்க, அதான் ஹிட். சூப்பர் ஹிட். வீரா. சாருக்கு என்ன தொழில்? நான் ஒரு பாடகனங்க. இது ஹார்மோனி பெட்டி. ஹார்மோனி பெட்டியா? நான் தபேலா. என்ன ஒத்துவ பாத்தீங்களா? கை விடுங்க அண்ணன். வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நான் தெருவில் ஹார்மோனியம் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம். வயிற்று பசி தீர்த்துக்க நான் இங்க வரலைங்க. 1 லட்சத்தோட வந்திருக்கேன். ஓஹோ. இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு? பெர்மிட் கம்பெனியா? ஓ தெரியுமே. ஓ இத்திக்காரனா? பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர் லட்சுமிகாந்த். பியார்லா लक्ष्मीकांत प्यारे लाल सर चोली के पीछे क्या है सर? நல்லா இருக்கு. பாத்துக்கிட்டே மரியாதைய எந்தரா सर तमिल मालूम? லோடா லோடா लोड़ा लोड़ा ओ तोड़ा तोड़ा संगीत भाषा. सर गाड़ी किधर है सर? रोड में ले. रोड में ले. साहब क्या सिंपल साहब. आइए साहब आइए आइए साहब. सर लक्ष्मीकांत प्यारे लाल आया है सर. என்னடா வளர்ற? चोली के पीछे क्या है? என்னடா? जैकेट पहना लेना அந்த பாட்ட வந்திருக்கு சார். லட்சுமணன் பேரா? போய் கூப்பிடா. சார் आइए सर आइए आइए वणकम सर. आइए सर. क्या गाना है साहब? चोली के पीछे क्या है? तु 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 तु. கெட் அவுட் கெட் அவுட். யார் நீங்க? என் பேர் முத்து வீரப்பன். ஐ அம் காந்த் ரவிகாந்த். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, இவர்தான். அப்படி சொன்னா தான் கொர்க் அவுட் தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடங்களுக்கு அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க. ஒரே ஒரு தடவை பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா அவடா. ஏய் குட்டா சார் कुछ चाय कॉफी. ஷட் அப். இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன். சம் பிகாரிலோ. भिखारी? ஆமா. பிகாரனா பிச்சைக்காரன். டேக் देम आउट. अरे हमको झूठ बोलते हैं. சார் சொல்றது கேளுங்க சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துங்க சார். சார் அம்மா இங்க பாருங்க, பூசாரியை பார்த்து பிரயோஜனம் இல்ல, கடவுளே பார்த்த அப்படிதான். கடவுளா? அதாங்க அந்த கம்பெனி ஓனரு. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா, அவர் எனக்கு லோடா தோஸ்து. இது பாரு, இது லோடா ஹிந்தில எதிர அசிங்கமா பேச எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சிநேகிதம். சரி குரு. अबे जाओ बे. ஐயோ ஐயா வணக்கமுங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரமிட் கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன பேர் வீரா. என் பேர் காந்துங்க, ரவிகாந்துங்க. உங்க பிரமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா? சார் எஸ் சந்திரன். ஐயோ மேனேஜர் முடியாத கடிச்சு வச்சிருவான். சார் இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பாத்துருங்க சார். அது இருக்கட்டும், ரூபா எங்க? வரேங்க சார். சார் அந்த மதுரை பாட்டி சரியாவே பணம் அனுப்புறது கிடையாது சார். அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. யாருப்பா? அதாம்மா நம்ம மதுரை சோமசுந்தரம். நோனோ, அது என் ஃப்ரெண்ட் பிரேமாவோட அப்பா. எக்காரணத்தை கொண்டு நீங்க அவரை மாத்த கூடாது. மேனேஜர், அவரை மாத்துனீங்க, முதல்ல நீங்க டிஸ்மிஸ். அதனால நமக்கு நிறைய லாஸ் சார். அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கு அப்படியே கிடையாது. சொன்ன மாதிரி செய். Thank you dad. சிசியா? சிஷ்யாவா? ஆமா. சரி குருவே. இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். ஒரு ஐடியா. என்ன? அந்த கேசட் கம்பெனி முதலாளி கொண்டுல கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? சரி சரி. அப்ப கார்ல பாஸ்டா வரும்போது நான் குறுக்கால வந்துருவேன். குருவே, சிசியா? அந்த பொண்ணு கார் உண்மையில ஏத்திட்டா? நான் யாரு? கார் ரவிகாந்த். உடனே ஒரு பல்டி அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா, எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன்.
என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்க கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது. உடனே நீ என்ன செய்ற? போலீஸ் கூப்பிடுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்துற. அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லும். இந்தாமா எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனில பாடுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் சொல்லு. உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா? குரு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கார் வருது. ஐயோ ஐயோ இங்க இல்லடா, அங்க அங்க ஐயா இப்படி ஒழிச்சிட்ட. அந்தவா கார்ல விழுக போறேன், இந்த காப்பாத்து. ஐயோ 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 உங்க படக்காரங்க கண்ணு தெரியாது காலும் தெரியாது. கார் இருந்தா கடவுளை அடிச்சிட வேண்டியதாரா? என் நம்பரை பாருங்க, இன்னும் கல்யாணம் ஆகல போட்டுன்னு போயிட்டான். என்ன விஷயம்? கார்ல அடிச்சிட்டு என்ன விஷயம்? என்னங்க நீங்க கார்ல இடிச்சது இல்லாம எப்படி அடிக்கிறீங்களே? எங்க அடிபட்டு தெரியுமா? எங்க? உள்ள 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 ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? போலி கிளாஸ் இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் நாம என்ன பயந்துறோமாக்கும்? இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியும். குருவே, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு. மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா. மறுபடியும் அம்மாவா? ஆமா, இந்த வாட்டி நியூ ஸ்டைல், நியூ கெட்டப். ஃபாலோ மீ. ஏன்பா, எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்கி கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்குற போல இருக்க. சரப் தோர்மோ. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிருவேன். அந்த பொண்ணு திருடன்னு கத்தும். நீ சினிமாவோட வரைகிற மாதிரி ஒரு சம்மர் சாட்டு, ஒரு பேக் சாட்டு, டிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுறேன். பேக்க எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பா. உடனே பாடுற சான்ஸ் விடுமான்னு கேளுங்க, உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட உதவ மாட்டீங்களா? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன். இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். அந்த பொண்ணு வரா. எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்குறதே உன்னுடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுடுங்க. விடலனா நீ அவனை காப்பாத்துருவியா? யாரங்க காப்பாத்துறதுக்கு? அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல பலம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வீரம் இருக்கா? இல்ல வீரமும் இல்லைங்க. இந்த பாருங்க, இந்த பாட்டு போட்டியில ஒரு வாய்ப்பு. ஷட் அப். அன்னைக்கு என்னடானா என் கார் முன்னால விழுந்து மயக்கம் வர மாதிரி நடிச்சு பணம் புடுங்க பாத்தீங்க. இன்னைக்கு என்னடானா என் பர்ஸ கொள்ளை அடிக்க பாக்குறீங்க. ஆளை பார்த்தா வாட்டு சாட்டமா இருக்க, கை கால்லாம் ஒழுங்கா தானே இருக்கு. இப்படி எல்லாம் சேர்த்துக்கு வெக்கமா இல்ல? ஒழிச்சு சம்பாதிக்கணையா இல்ல பிச்சையாவது எடு. இப்படி கொள்ளை அடிச்சு ஏமாத்தி பணம் சம்பாதிக்காத. உனக்கு பணம் தானே வேணும்? தாய் உண்மையிலேயே மதிக்கிறவனா இருந்தா என் மானத்தை காப்பாற்றணும்னு நினைச்சா அந்த கடங்கார மூஞ்சில அவன் பணத்தை விட்டு. அப்பதாண்டா நீ உண்மையிலேயே ஆம்பளை. என் புள்ள என்னது? அந்த பொண்ணு ஏதோ சொன்னதுக்காக மூஞ்சி மூணு வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு திட்டதுக்காக நான் கவலைப்படல. இந்த போட்டியில நான் கலந்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், 1 லட்சம் ரூபாய் அடைஞ்சே ஆகணும். அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலன்னா என்ன? வாடுறதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும். உங்களை சாராய கடத்து சொன்னது ஹரிச்சந்திரன் தானே? சொல்லடா. ஹரிச்சந்திரன் தானே? ஹரிச்சந்திரன் என் பேரு.
இவங்க தான் சாராயம் கடத்தினாங்கன்னு ஏதாவது சாட்சி இருக்கா? லாயர், இந்தாங்க இன்ஸ்பெக்டர் மெயில் ஆர்டர். ஏன் சார், எப்பேற்பட்ட மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாம் ஹரிச்சந்திரன் சொல்றபடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு சார்? பொழைக்க கத்துங்க. வெளியில போடா. போடா வெளியில போடா. நாய் பசங்களா போடா. ஹரிச்சந்திரன் என் பேரு. ஏன் சார், இவன் பண்ற அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா சார்? எவனாவது ஒருத்த இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா முட்டி முட்டி தட்டு உள்ள தள்ளிடுவேன். எங்க நான் போலீஸை காட்டி கொடுக்குறேன். நீங்க எல்லாம் மனுஷனா மிருகமா? ஒரு பெரியவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. இது எங்க சொந்த விவகாரம், இதுல தலையிடாத போயிடு. நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க, இது உங்க சொந்த விவகாரமா? நான் ஐஜி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போடு. என்னடா சொன்ன நாய? நம்ம ஜெயபால ஒரு பொண்ணு அடிச்சிட்டான். ஹரிச்சந்திரா என் பேரு. என் ஆளை நீ அடிச்சிட்ட, நோ ப்ராப்ளம். மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். இப்ப அவன் 2 அடி அடிப்பான். அதை வாங்கிட்டு உன் பாட்டுல நீ போற, அவன் பாட்டுல அவன் போறான். என்ன இது கூட்டம்? ஆமண்ணே, அண்ணே நம்மள பிச்சைக்காரங்க கேவலப்படுத்தான்ல பாத்தீங்களா? ரெவடியல்ட்ட அடி வாங்குறத. நல்லா வாங்கட்டும். என்ன வலிக்குதா? அண்ணே என்னண்ணே இது? வெட்டி போட்டா 8 ஜனங்க சாப்பிட மாதிரி இருக்கீங்க, போய் ஒரு சின்ன பொண்ணு மேல கை வைக்கிறீங்களே. ஒருத்தனுக்கே உங்க அம்மா உன்னை பெத்திருந்தா என் மேல கை வைட. என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. ஒருத்தனுக்கே உங்க அம்மா ஒரு அடி எடுத்து வச்சுங்க, பீஸ் ஆக்கிடுவேன். தலைவர் சொல்லிட்டார்ல, நான் பாத்துக்கிறேன். காப்பாத்துருவியா? எங்க காப்பாத்துறதுக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல பலம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வீரம் இருக்கா? இல்ல வீரமும் இல்லைங்க.
மாதிரி நேரத்துக்கு உதவாது. இப்படி ஒரு ஆம்பளை இருக்கணும். சூப்பர்மா, சூப்பர். அவர் என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு? பாரதுக்கு பாயத்தன்மா கேட்டாரு. என்ன கலாடாங்க? இன்ஸ்பெக்டரையா, ஒரு பொண்ணு நடுரோட்ல அடிச்சிட்டு இருக்கா. ஏன் அடிக்க சொன்னா என்ன அடிக்க வர்றான் சார்? ஊருக்கு புதுசா? ஆமாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து இவனை பத்தி உன்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்கலையா? உண்மை சொல்றதுக்கு எதுக்கு பயம்? உன் பேர் என்ன? வீரா. வீரா என் பேரு. பொருத்தமான பேரு. எல்லா ஏற்பாடுகளும் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் போட்டி ஆரம்பம். ஒரு கலாட்டாவும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும். அப்பா, என்னம்மா? அப்பா, இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்களை நம்பாதீங்க. இவங்க லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனி உள்ள நுழைஞ்சவங்க. அப்பா, இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் Shut up. நான் அப்பா கூட பேசுறேன். அம்மா, லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இப்படி கொஞ்சம் ஆகி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சு நொறுக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பேர்ல கெட்டு போயிடும். அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸ். இவனுங்களை பாத்தியா? இதோ இருந்தாலே சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது? I am no singing, sir. I am only doubling. இங்கிலீஷ கேட்டியாம்மா? அப்பா, இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துறேன். Thank you, பா. Thank you. அட நீ ஒண்ணியா? என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியும்ல. அவ எதுனா நினைச்சா அரைஞ்சே தீருவா. எனக்கு அவளை விட இந்த கம்பெனியோ காம்படிஷனோ பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு 2 பேரை என்ட்ரி கொடு, பாத்துக்குமா. போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது அடிச்சிருச்சு. நிறுத்துங்க. ஒண்ணு இல்லையா? பேர் என்ன? I am Khan. Ravi Khan. யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இதான் முதல் தடவை. கிழிச்சது போ. என்ன காப்பாற்றணும். மெல்லிசை போட்டி பிரமிட் ஆடியோஸ் உங்களை வரவேற்கின்றது. முதலாவதாக என் பாடல் தனை கேட்க. அடுத்ததாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக உன் பேர் என்னையா? முத்து வீரப்பன். வீரா. வீரா ரவிகாந்த். அடுத்ததாக வீரா ரவிகாந்த் பாடுவார்கள். கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட,
கோடை தென்றல் மலர்கள் ஆட காற்றிலே பரவும் ஒலிகள் கனவிலே மிதக்கும் ஒலிகள் நன்றே அன்பே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே என்று உன்னை பாடுவேன் மனதில் கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மேகம் வந்து தாராட்ட உண்மையில் ஆடுது பெண் பனி தூது பூமி எங்கும் சீராட்ட காலம் விழுது ஆட அதில் ஆசை ஊஞ்சலாட காலம் விழுது ஆட அதில் ஆசை ஊஞ்சலாட அன்னங்கடி நூற்றலம் ஸ்வரங்கடி தோரணம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்கள் கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர்தமை மறந்தாட ஆதவன் கரங்களின் ஆதரவால் பொன்னே ஆற்றில் பொன் போல் அலையாட காலை பனியில் ரோஜா புது கவிதை பாடினாட காலை பனியில் ரோஜா புது கவிதை பாடினாட இயற்கையின் அதிசயம் வானவில் ஓவியம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே கொஞ்சி கொஞ்சி அலைகள் கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் கோடை தென்றல் மலர்கள் ஆட காற்றிலே பரவும் ஒலிகள் கனவிலே மிதக்கும் விழிகள் அன்பே நன்பே அன்பே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே என்றும் உன்னை பாடுவேன் மனதில் கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட இந்த போட்டியில நான் கலந்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், 1 லட்சம் ரூபாய் அடைஞ்சே ஆகணும். அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலன்னா என்ன நான் வாழ்றதுக்கே அர்த்தமே இல்லாமல் போயிடும். கொஞ்சி கொஞ்சி அலைகளோட
கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட 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 கோடை தென்றல் மலர்கள் ஆட. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, வீராதான் வின்னர்னு. பரிசு தொகை 1 லட்சம் ரூபாய வீராகிட்டே கொடுக்குறேன். அடேங்க அப்பா, பின்னிட்டியே. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. நீ மட்டும் இங்கே இருந்து பாட ஆரம்பிச்சேன்னு வையே, ஃபீல்ட்ல ஒருத்தர் நிக்க முடியாது. காரமடை கடத்த பஸ் காரமடையாவது கீரமடையாவது உன் பாட்டு எவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு தெரியுமா? இன்னைக்கே நம்ம கம்பெனிக்கு நிறைய கேசட் ஆர்டர் வந்திருக்கு. காரமடை கடத்த பஸ் எப்பவும் சொல்லிட்டீங்கன்னா? அட என்னப்பா நீ ஒண்ணு சொன்னதே சொல்லிக்கிட்டு, அவன் காசு பணம் பேரு புகழ் வேணும்னு அலையிறான். நீ என்னடா நல்ல நேரம் வரும்போது வேண்டான்ட்டு போராடுறிய. எனக்கு தேவையான பணம் உங்க உதவியாலையும் ஆண்டவன் தெய்வாலையும் கிடைச்சிடுச்சு. இதை முதல்ல எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதுங்க. சரி, உன்ன மாத்த முடியாது. நீ பணத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மாவையும் கையோட இங்க கூட்டிட்டு வந்துரு. நாங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்றீங்க. என்னண்ணே, நீங்க நினைச்ச மாதிரி போட்டிலையும் ஜெயிச்சிட்டீங்க, பரிசு தொகையும் வாங்கிட்டீங்க. உங்களை பத்தி இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நேரம் வரும்போது சொல்றோம். நீங்க இப்ப சொல்லுங்கண்ணே. ரவி, காரமேடு என் கிராமம். அம்மா ஒரே புள்ள. அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அப்பா இல்லாத புள்ளைன்னு என் அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. நான் சேர குறும்புக்கெல்லாம் ஒரு எல்லையே இருக்காது. How is it? Super! One, two, three! How is it? Super! सुंदरी करता सुंदरी लक्ष्मी, how is it? Super! Super! பந்தலிலே தொங்குகிற பொடலங்காய்க்கு கல்ல கட்டும் ஊருகிரு எம்ம என்ன ஊருகிரு. அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியுமா? அடி எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. அடி சிங்காரமா சிலுக்கு சிலுக்கு பொய்யாரமா நடைய கட்டும் எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. உன் பொட்டி கரு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிங்க டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. உன் பொட்டி கரு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிங்க டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. அடி பொம்பளங்க போகையிலே நிழல பார்த்து மல்லு கட்டும் ஊருகிரு எம்ம எம்ம ஊருகிரு. அந்த நிழலுக்கெல்லாம் புடவ கட்டி ஆட வைக்க முடியுமா? எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிங்க டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிங்க டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. காயக்கா சுக்கல்லக்கா சுக்கல்லக்கா. அடி காயக்கா சுக்கல்லக்கா சுக்கல்லக்கா. எக்கா
ஜும்மலக்கா எக்கா ஜும்மலக்கா எத்தனையோ கம்ப நட்டு பத்தலிட்டு கொடி வளர்த்தா எவ்வளவோ காய் கிடைக்கும் மனுஷனுக்கு அது 7 வயசு பசிய தீர்க்கும் பலன் கொடுக்கும் எத்தனையோ கம்ப நட்டு எத்தனையோ கொடி பறந்த கட்சி வரும் கரகம் வரும் நாட்டுக்குள்ளே அதை காணும்போது கலக்கம் வரும் வீட்டுக்குள்ளே அந்த கொடி வேணுமா இந்த கொடி வேணுமா பொட்டிக்கடு உள்ளிருக்கு பழங்க டப்பா நெறிஞ்ச டப்பா அடி பந்தலிலே தொங்குகிற புடலங்காய்க்கு கல்ல கட்டும் பூரு இது எம்ம பூரு இது அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியுமா அடி சிங்காரம்மா சினுக்கு சினுக்கு பொய்யாரம்மா தடைய கட்டும் பொட்டிக்கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெறிஞ்ச டப்பா சூப்பர் பாட்டுனே. இந்த பாட்டை படித்தாலும்ல 1 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருப்பான்ல. அப்படி எல்லாம் இருந்த என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அன்னைக்கு கார்த்திகை தீபம். மேனகா அப்சரசு அப்சரசு பாத்துட்டேன் அது ஒண்ணு இல்ல ஏமா முத்து அப்சரஸ்க்கு தாடி எல்லாம் இருக்குமா என்ன போயிட்டாடா அந்த வண்டி வணக்கங்க. வணக்கம் மயிலர்வாள். வணக்கம் ஐயா. ஐயா கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதுங்க. ஐயா யாருன்னு தெரியுமில்ல? இந்த கோயிலை கட்டினது ஐயாவோட அப்பா தான். உள்ள அந்த சாமி செருப்பு போட்டிருக்குல்ல? போட்டிருக்குங்க. அந்த சாமியை செருப்பு போட்டிருக்கும் போது நான் ஏன்டா போடக்கூடாது? ஒரு பொண்ணை பார்த்து சொல்ல அவதாண்டா ரோஸ் கலர் தாவணி. How is it? யாரா அந்த பொண்ணு? தெரியலங்க. ஊருக்கு புதுசு போடுது. வணக்கம். ஊருக்கு புதுசுங்களா? என் பேர் ரத்னவேல். உங்க பேரு? தேவயானி. நல்ல பேர். கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா? உங்களையே அடிச்சுட்டு போறா, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. பூ தானா தொட்டுடுச்சுடா, பறிச்சிருவோம். எதிரியை கோட்டையில சந்திக்கணும், பொண்ணை தோட்டத்துல சந்திக்கணும், சாமிய கோயில்ல சந்திக்கணும்.
வாடா. இந்த பொண்ணு உனக்கு தேவையா? அவ என்ன தேவ யானையா இல்ல மத யானையா? இந்த அடி அடிக்கிறாளே. அவ எப்ப இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போடி. என்ன பாக்குறேன்? எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவாயிட்டாரு. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரு. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய பொட்டியை வாங்கிக்க. அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனி பெட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனி பெட்டி கிடைக்காதே. அந்த சேராடு வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய பொட்டிக்கு என்ன செய்யலாம்?